Taste the Daily. திருவாரூரில் அரசு பேருந்தின் டயர் பலத்த சத்தத்துடன் வெடித்து பழுதடைந்து நின்றதால் கல்லூரி முடிந்து பேருந்தில் ஏறிய மாணவ மாணவிகள் வீடு திரும்ப முடியாமல் அவதிக்கு ஆளானார்கள். திருவாரூரில் இருந்து நன்னிலத்துக்கு புறப்பட்ட 16A பேருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே டயர் வெடித்து பாதி வழியில் நின்று போனது. இதனால் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏறிய மாணவிகள் வீடு திரும்ப முடியாமல் அவதிக்கு ஆளானார்கள். விடிய ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி பாடாய்படுத்தி வரும் போக்குவரத்து துறை எப்போது புதிய பேருந்துகளை இயக்கும் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்துள்ளனர். மண்ணச்சநல்லூர் அருகே காமராஜ் காலனி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி கீர்த்திகா மகளிர் சுய உதவி குழுவில் கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு வேலைக்கு சென்றுவிட்டு அதிகாலை வீட்டுக்கு வந்த கிருஷ்ணமூர்த்தி தனது மனைவி, மகள், மகன் ஆகிய 3 பேரும் துப்பட்டாவில் தூக்குமாட்டி தற்கொலை செய்திருப்பது தெரியவந்த நிலையில் காவல்துறைக்கு தகவல் அளித்தார். மண்ணச்சநல்லூர் காவல்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்து உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூர் அருகே அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள டி குன்னத்தூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப அரசு சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் பல்வேறு துயரங்களுக்கு உள்ளாவதாக புகார் கூறப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியா ஆட்சியில் சுகாதாரத்துறையின் கும்பகர்ண தூக்கத்தால் அரசு மருத்துவமனைகளின் நிலை நாளுக்கு நாள் சீர்கெட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதிகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் குடிசை தொழில் உற்பத்தி கூடங்களுக்கு சென்று ஆய்வு என்ற பெயரில் அபராதம் விதிப்பதாக புகார் எழுந்துள்ளது. காரைக்குடியில் குடிசை தொழிலாக மிக்சர், காரச்சேவு, காராபூந்தி, அதிரசம் போன்றவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இவை தயாரிக்கப்படும் இடங்களுக்கு செல்லும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தின்பண்டங்களை பறிமுதல் செய்து சாலையோரம் கொட்டி வருவதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அதே நேரம் விடிய அரசால் தடை விதிக்கப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பந்துவக்கோட்டை ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் நிரந்தரமாக செயல்பட வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பந்துவக்கோட்டை ஊராட்சியில் செயல்பட்டு வந்த அரசு நேரடி கொள்முதல் நிலையம் கேகேப்பட்டியில் புதிதாக கட்டடம் கட்டி மாற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் பந்துவக்கோட்டையிலேயே நிரந்தரமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட வேண்டி வலியுறுத்தினர். பட்டுக்கோட்டை திருச்சி நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். விடியா திமுக ஆட்சி விவசாயிகள் ஒடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கோயிலில் உண்டியலில் போடப்பட்ட பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் மேலாடை இல்லாமல் வர வேண்டும் என கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருத்தணி முருகனை தரிசனம் செய்துவிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற பக்தர்கள் பணம், நகை, வெள்ளி போன்றவற்றை உண்டியலில் செலுத்துகின்றனர். இந்த நிலையில் கடந்த மாதம் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் 1,17,000 ரூபாயை திருடியுள்ளனர். இதனால் உண்டியல் பணத்தை எண்ணுவதற்கு வரும் ஊழியர்கள் இனிமேல் மேலாடை அணியாமல் வர வேண்டும் என்று நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மகேஸ்வரி தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன் திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக பொறுப்பேற்ற மகேஸ்வரி மீது பல்வேறு புகார்கள் மாவட்ட காவல்துறைக்கு தொடர்ந்து வந்தது. இதனால் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி திடீர் ஆய்வு மேற்கொண்டதில் மகேஸ்வரி மீது பெறப்பட்ட புகார்கள் நிரூபணமானது. இதையடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பாளரின் பரிந்துரைப்படி விழுப்புரம் சரக டிஐஜி திசா மீட்டல் ஆய்வாளர் மகேஸ்வரியை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்.